ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எசையா தீர்க்கதரிசி முகாந்திரமாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து மூலமாக அது நிறைவேறினது. அது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் 19ஆம் வசனமும் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், இத்தனைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இதயம் நெருங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற அந்த வசனம் இங்கே இயேசுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினார். பிரியமானவர், இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்துக்கு கடந்து வருவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானுடைய அந்த பலத்தோடு அபிஷேகத்தோடு அவர் கடந்து வந்தார். அதே போலதான் அதே ஆவியான பலத்தில் தான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் 3.5 வருஷம் கர்த்தருடைய கிருபையினாலே அது வெற்றிகரமாக ஜெயத்தோடு நடந்து முடிந்தது. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து சொன்னார் சீஷர்களோடு, நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருங்கள், அதற்கு பிறகு ஊழியத்தை கடந்து போங்கள் சொன்னார். அதே போல் தேவனுடைய சீஷர்களும் இவ்வாறாக காத்திருந்தார்கள். அதுதான் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் பிதாவுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இது கேட்கிற நீங்கள் இந்த காரியங்களுக்குள்ளாய் கடந்து வரும்போது பரிசுத்த ஆவியானவர் பலம் இல்லாமல், பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் இல்லாமல் நம்முடைய எந்த காரியங்களிலும் நம்ம ஜெயமாக முன்பாக போக முடியாது. இயேசு கிறிஸ்து மேல் அதே பரிசுத்த ஆவியானவர் இப்போ நம்ம மேல் ஆண்டவர் நிரம்பி இருக்கிறார். அதே பரிசுத்த பலத்தோட முன்பாக போகலாம். நமக்கு ஜெயத்தை தேவன் கொடுப்பார். God bless you.